அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. சொல்லுவோம், அப்பாவும் சமூகத்தில். ஆமென். அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் சந்தோஷமா அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். சந்தோஷமாய் அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடுங்காக்கை குஞ்சு கட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடுங்காக்கை குஞ்சு கட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் சந்தோஷமா. ஆமென். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். இங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். இங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில். ஆமென். சந்தோஷமா அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சொல்லுங்க, உணர்ந்து உணர்ந்து தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில். அப்பா சந்தோஷமாய் சந்தோஷமாய் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடுங்காக்கை குஞ்சு கட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடுங்காக்கை ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே
மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. சந்தோஷமா எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் சந்தோஷமா அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் தொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. எப்போதுமே மகிழ்ச்சி அப்பா. அப்பா வீட்டில் எப்போதும் ஆராதனை. அப்பா வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி. அப்பா வீட்டில் எல்லா சுகமும் உண்டு. அப்பா வீட்டில் எல்லா விடுதலையும் உண்டு. சந்தோஷமா சந்தோஷமா உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் அப்படியே ஆராதிக்கலாமா எல்லா பிள்ளைகளும்? எஸ் எஸ். அப்பா சமூகத்துல எப்போதும் ஆராதனை அப்பா. ஆண்டவரே, பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் எப்போதும் ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது போல ஆண்டவரே, பூமியில் நாங்களும் இப்பொழுது ஒரு மனதோடு அந்த தூதர்களோடு சேர்ந்து ஆண்டவரே, தேவ தூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை நன்றியோடு ஓ எல்லா பிள்ளைகளும் ஆராதிக்கலாமா? ஆராதிக்கலாம் ஆராதிக்கலாம். வாய்களை திறந்து ஆண்டவரே, கோடான கோடி தூதர்கள் ஆராதிக்கின்ற இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகள் நாங்களும் ஆராதிக்கிறோம். நாங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்களும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா வீட்டில் ஒன்றுக்கும் குறைவில்லை ராஜா. உங்க வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி. அப்பா வீட்டில் தரித்திரம் இல்லை. அப்பா வீட்டில் கலகம் இல்லை. எல்லா வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் சமாதானத்தோடு உற்சாகமாய் ஓ ஆண்டவரே எப்போதும் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உங்க சமூகத்தில் எப்போதும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. காரணம் ஆண்டவரே, நீர் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? என் தேவன் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். என் தேவன் என்னுடைய அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். என் வாழ்க்கையில் என்னால் அசாத்தியமாய் தோன்றுகிறதை அவர் சாத்தியப்படுத்துகிறவர். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே.
வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயலும் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயலும் கூட அமர்ந்திடும். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, நான் எடுத்த தீர்மானங்கள் உந்தன் பின்னால் தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் உந்தன் பின்னால் தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவர். சொல்லுங்க, சோராம் எனக்காக உழைப்பவரே, தோற்காம் துணை நின்று காப்பவர், எல்லா துதியும் எல்லா ஆமென். எல்லா எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே, எனக்காய் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கை மீறி போனதெல்லாம் ஆமென் சாத்தியமே, என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே, என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம். கரங்களை உயர்த்தி எல்லா எல்லா செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா புகழும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, அசாத்தியங்கள் சாத்தியமே,
அசாத்தியங்கள் சாத்தியமே. நம்பிக்கையோடு தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயலும் கூட அமர்ந்திடுமே. விசுவாசத்தோடு அசையாத அசைந்திடுமே, அமராத புயலும் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆமென். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை, என்னில் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன், என் வாழ்வில் அசாத்தியமாய் தோன்றுகிறதை சாத்தியமாக்குகிறவர். ஏனென்றால் அவர் எல் ஷடாய். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஏனென்றால் அவர் எல் ஷடாய். ஏனென்றால் என் தேவன் எல் ஷடாய். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். எல் ஷடாய், எல் ஷடாய், உம் நாமம் சொன்னால் போது. எல் ஷடாய், எல் ஷடாய், உம்மாலே எல்லாம் கூடு. எல் ஷடாய், எல் ஷடாய், உம் நாமம் சொன்னால் போது. சந்தோஷமாய் எல் ஷடாய், உம்மாலே எல்லாம் கூடு. தோல்விகள் வென்றீர் எல் ஷடாய், துதியால் நிறைத்தீரே. தோல்வியின் நிழலை என்னிலே தகர்த்தறிந்தீரே. தோல்விகள் வென்றீர் எல் ஷடாய், துதியால் நிறைத்தீரே. தோல்வியின் நிழலை என்னிலே தகர்த்தறிந்தீரே. ஜெயம் நிறைந்த வாழ்வில் என்னை வாழ வைத்தீரே. ஜெயம் நிறைந்த வாழ்வில் என்னை வாழ வைத்தீரே. எல் ஷடாய், எல் ஷடாய், உம் நாமம் சொன்னால் போதும். எல்லாரும் வாய் திறந்து எல் ஷடாய், உம்மாலே எல்லாம் கொடு. சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், உம் நாமம் சொன்னால் போதும். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. வியாதிகள் நீக்கினீர் எல் ஷடாய், நல் சுகம் தந்தீரே. வறுமைகள் போக்கினீர் எல் ஷடாய், வளமை தந்தீரே. வியாதிகள் நீக்கினீர் எல் ஷடாய், நல் சுகம் தந்தீரே. வறுமைகள் போக்கினீர் எல் ஷடாய், வளமை தந்தீரே. வளம் நிறைந்த வாழ்வில் எனக்கு வழி திறந்தீரே. வளம் நிறைந்த வாழ்வில் எனக்கு வழி திறந்தீரே. சொல்லுவோம். எல் ஷடாய்,
தட்டி எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் கூடும். எல் ஷடாய் எல் ஷடாய் உம் நாமம் சொன்னால் போதும். ஆமென். இயேசுராஜனே எல் ஷடாய் என்றும் உயர்ந்தவரே, சிலுவை சுமந்தீர் எல் ஷடாய் சிங்காசனம் தந்தீரே. இயேசுராஜனே எல் ஷடாய் என்றும் உயர்ந்தவரே, சிலுவை சுமந்தீர் எல் ஷடாய் சிங்காசனம் தந்தீரே. நீதிமானாய் நிற்க வைத்து மகிழ செய்தீரே, நீதிமானாய் நிற்க வைத்து மகிழ செய்தீரே. சந்தோஷமாய் எல் ஷடாய் எல் ஷடாய் உம் நாமம் சொன்னால் போதும். எல்லா நாமங்களும் அந்த நாமத்தை உயர்த்தட்டும். நம்பிக்கையோடு எல் ஷடாய் எல் ஷடாய் உம் நாமம் சொன்னால் போதும். எல் ஷடாய் எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் கூடும். தோல்விகள் வென்றீர் எல் ஷடாய் துதியால் நிறைந்தீரே, தோல்வியின் நிழலை என்னிலே தகர்த்தறிந்தீரே. தோல்விகள் வென்றீர் எல் ஷடாய் துதியால் நிறைந்தீரே, தோல்வியின் நிழலை என்னிலே தகர்த்தறிந்தீரே. ஜெயம் நிறைந்த வாழ்வில் என்னை வாழ வைத்தீரே. நன்றியோடு ஜெயம் நிறைந்த வாழ்வில் என்னை வாழ வைத்தீரே. எல் ஷடாய் எல் ஷடாய் உம் நாமம் சொன்னால் போதும். எல் ஷடாய் எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க. எல் ஷடாய் எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் கூடும். வியாதிகள் நீக்கினீர் எல் ஷடாய் நல் சுகம் தந்தீரே, வறுமைகள் போக்கினீர் எல் ஷடாய் வளமை தந்தீரே. வியாதிகள் போக்கினீர் எல் ஷடாய் நல் சுகம் தந்தீரே, வறுமைகள் போக்கினீர் எல் ஷடாய் வளமை தந்தீரே. வளம் நிறைந்த வாழ்வில் எனக்கு வைத்திருந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க. வளம் நிறைந்த வாழ்வில் எனக்கு வைத்திருந்தீரே. எல் ஷடாய் உம் நாமம் சொன்னால் போதும். சபையார் சந்தோஷமாய் அவர் நாமம் உயர்த்துவோம். எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய்
எல்லாம் கூடும். இயேசு ராஜனே எல் ஷடாய் என்றும் உயர்ந்தவரே, சிலுவை சுமந்தீர் எல் ஷடாய் சிங்காசனம் தந்தீரே. இயேசு ராஜனே என்றும் உயர்ந்தவரே, சிலுவை சுமந்தீர் எல் ஷடாய் சிங்காசனம் தந்தீரே. நீதிமானாய் நிற்க வைத்து மகிழ செய்தீரே. நன்றியோடு அவர் சிலுவையை சுமந்து என்னை நீதிமானாக்கி விட்டீர். எல் ஷடாய் எல் ஷடாய் உம் நாமம் சொன்னால் போதும். நல்ல கையை தூக்கி தட்டுங்க. உம்மாலே எல்லாம் கூடும். எல் ஷடாய் எல் ஷடாய் உம் நாமம் சொன்னால் போதும். எல் ஷடாய் எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் கூடும். எல் ஷடாய் எல் ஷடாய் சொல்லுங்க. எல் ஷடாய் எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் கூடும். தோல்விகள் வென்றி எல் ஷடாய் துதியால் நிறைத்தீரே. தோல்வியின் நிழலை என்னிலே தகர்த்தெறிந்தீரே. தோல்விகள் வென்றி எல் ஷடாய் துதியால் நிறைத்தீரே. என்னிலிருந்து மாற்றியவர் எஸ் தகர்த்தெறிந்தீரே. ஜெயம் நிறைந்த வாழ்வில் என்னை வாழ வைத்தீரே. ஜெயம் நிறைந்த வாழ்வில் என்னை வாழ வைத்தீரே. சொல்லுவோம். எல் ஷடாய். ஆமென். அந்த நாமம் போதுமானது. அந்த நாமம் போதுமானது. எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் கூடும். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஓ நம்முடைய தோல்விகள் மாறும். அந்த நாமம் சொல்ல சொல்ல என் தோல்வியின் ஓ தழும்புகள் கூட என்னிலிருந்து மாறி போகும். என்னுடைய தோல்வியின் அடையாளங்கள் என்னிலிருந்து மாறி போகும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் எனக்காய் ஜெயமெடுத்த தெய்வம், எனக்காய் என் தோல்விகளை மாற்றியவர், எனக்காய் என் தோல்விகளை மாற்றியவர், என் வறுமைகளை மாற்றியவர், என் வாழ்க்கையை மாற்றும்படியாகவே கல்வாரி சிலுவையில் எனக்காய் உயிர் நீத்த தெய்வம். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? இந்த நாமத்தால் எல்லாம் கூடும். இந்த நாமத்தால் எல்லாம் கூடும். எல் ஷடாய் சர்வ வல்லவர் நாமத்தால் எல்லாம் கூடும். காரணம் அவர் என் தோல்விகளை கல்வாரி சிலுவையில் எனக்கு ஜெயமாய் மாற்றினார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. என் தோல்விகளை இயேசு கல்வாரி சிலுவையில் வெற்றியாய் மாற்றி விட்டார். என் தோல்விகளை அவர் தகர்த்தெறிந்து விட்டார். என் வாழ்க்கையில் தரித்திரத்தை ஒழித்து வறுமையை ஒழித்து எனக்காய் ஐஸ்வர்யவானவர் எனக்காய் தரித்திரனாய் சிலுவையில் தொங்கினார். எல்லாம் எனக்காக. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? எல்லாம் எனக்காய். நான் இன்றைக்கு அனுபவிக்கிற என்னுடைய பாடுகள், என்னுடைய போராட்டம், என்னுடைய வியாதி எதுவாய் இருந்து விட்டு போகட்டும், என் இயேசு கல்வாரி சிலுவையில் அனைத்தையும் ஜெயித்து விட்டார். இந்த அறிவு இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அருமருந்தே ஔஷதமே பரிகாரியே ஜீவன் தந்தவரே அருமருந்தே ஔஷதமே
தேவ பிள்ளைங்க வாய் திறந்து இயேசுவே பரிகாரி நீர், இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே பரிகாரி நீர், அருமருந்தே ஔஷதமே பரிகாரியே ஜீவன் தந்தவரே. நீரடைந்த காயத்தால் சுகமாகிறோ, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோ. சொல்லுங்க, நீரடைந்த காயத்தால் சுகமாகிறோ, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோ. உம் திரு ரத்தத்தால் உமது வார்த்தையால் உமது நாமத்தால் உயிர் வாழ்கிறோ. உம் திரு ரத்தத்தால் உமது வார்த்தையால் உமது நாமத்தால் உயிர் வாழ்கிறோ. இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே பரிகாரி நீ. சொல்லுங்க, இயேசுவே. சபையார் சத்தமாய் அந்த நாமத்தை கூப்பிடலாம். பரிகாரி நீ, அருமருந்தே ஔஷதமே பரிகாரியே ஜீவன் தந்தவரே. ஒரு முறை கூட, அருமருந்தே ஔஷதமே பரிகாரியே ஜீவன் தந்தவரே. ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரே, கீலேயாத்தின் பிசின் தைலம் வைத்தியர் நீரே. ஊற்றுண்ட பரிமள தைலம் நீரே, கீலேயாத்தின் பிசின் தைலம் வைத்தியர் நீரே. அக்கிரமங்கள் மன்னித்ததால் பாவங்கள் போக்கியதால் உம் திரு வார்த்தையால் பிழைத்து கொண்டோம். அக்கிரமங்கள் மன்னித்ததால் பாவங்கள் போக்கியதால் உம் திரு வார்த்தையால் பிழைத்து கொண்டோம். எல்லாரும் இயேசுவே என் இயேசுவே, இயேசுவே பரிகாரி நீ. சத்தமாய் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே பரிகாரி நீ, அருமருந்தே ஔஷதமே பரிகாரியே ஜீவன் தந்தவரே. அருமருந்தே நீரே, அருமருந்தப்பா, எங்கள் ஔஷதம் நீரே, எங்கள் பரிகாரி நீரே. நீர் கொடுத்த வெளிச்சத்த உம்மை கண்டோ, நீரெம்மை ஏற்றுக்கொண்டதா பிழைத்து கொண்டோ. நீர் கொடுத்த வெளிச்சத்தால் உம்மை கண்டோ, நீரெம்மை ஏற்றுக்கொண்டதா பிழைத்து கொண்டோ. உமது அன்பினால் உமது கிருபையால் உமது இரக்கத்தால் மீட்கப்பட்டோம்.
சத்தமாய் எல்லாம் அவர் நாமத்தை உயர்த்துவோம். பரிகாரிணி இயேசுவே அப்பா, இயேசுவே பரிகாரிணி அருமருந்தே ஔஷதமே. எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து அந்த நாமத்தை உயர்த்துங்க. அதுதான் நம்முடைய ஔஷதம், அதுதான் நம்முடைய அருமருந்து. நமக்காய் பரிகாரியாய் தீர்ந்த அந்த நாமம், அதுதான் நம்முடைய விளக்கு, அதுவே நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். அவரே நம்முடைய வைத்தியர், அவரே நம்முடைய வழிகாட்டி, அவரே நம்முடைய தோல்விகளை மாற்றியவர், அவரே நமக்கு ஜெயத்தை தந்தவர், அவரே நம்மை கிருபையால் மீட்டவர், அவரே நமக்காய் இரத்தம் சிந்தினவர், அவரே நமக்காய் பாவங்களை மன்னித்தவர், பாவத்தின் தண்டனையை சுமந்து கொண்டவர், என் நோய்களை தீர்ப்பதற்காய் கல்வாரி சிலுவையில் காயப்பட்டவர், என் மறுவாழ்விற்காய், என்னுடைய நித்திய ஜீவனுக்காய் தன்னுடைய ஜீவனையே தந்தவர். எல்லாம் சத்தமாய் முழு பலத்தோடு வாய்களை திறந்து சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே பரிகாரிணி. சொல்லுங்க, இயேசுவே. ஆமென். ஓ இயேசுவே பரிகாரி. ஒரு முறை கூட இயேசுவே, என் இயேசுவே, இயேசுவே. சத்தமா நீங்கள் எந்த பாஷைக்காரர்களாய் இருக்கலாம், எந்த பாஷை என்றாலும் இந்த நாமம் ஒன்றுதான். சந்தோஷமா சத்தமாய் அந்த நாமத்தை உயர்த்துவோம். எங்கள் பரிகாரியே, பரிகாரிணி இயேசுவே, என் இயேசுவே, இயேசுவே பரிகாரிணி அருமருந்தே ஔஷதமே. அப்பா, நீங்கதான்ப்பா எங்களுக்கு எல்லாமாய் தீர்ந்தீர். அருமருந்தே ஔஷதமே பரிகாரியே ஜீவன் தந்தவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துவோம். அந்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கலாமா? நல்ல 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 எல்லா வாய்களும் திறந்து, யாரு சும்மா நிக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி, ஓ ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். அப்படியே 2 நிமிடம் துதிக்கலாமா? அப்படியே அப்படியே கரங்களை தட்டி, நல்ல நல்ல கரங்களை தட்டி. எஸ், ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். எஸ் எஸ், பரிகாரியாய், ஓ இன்று உன் வாழ்க்கைக்கு பரிகாரியாய் இயேசு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு பரிகாரியாய் இயேசு வந்திருக்கிறார். இயேசு உன் வாழ்க்கையின் பரிகாரியாய், உன் வறுமைக்கு பரிகாரியாய், உன் வியாதிக்கு பரிகாரியாய், உன் கஷ்டத்திற்கு பரிகாரியாய், உன்னுடைய போராட்டத்தில் பரிகாரியாய் இயேசு இங்கு வந்திருக்கிறார். அவரே உன்னுடைய இரட்சகர், அவரே உன்னுடைய பரிகாரி. நல்ல கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. எஸ் எஸ், ஆவியானவர் சில காரியம் செய்ய போகிறார்.
ஆவியானவர் சில காரியம் செய்ய வேண்டும். ஆவியானவர் சில காரியம் செய்ய வேண்டும். அப்படியே விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் சில காரியம் உன் வாழ்க்கையில செய்ய வேண்டும். ஆவியானவருக்கு உன் வாழ்க்கையில சில காரியத்தை செய்ய வேண்டும். எஸ், நல்ல 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 சோர்ந்து போகாம, சோர்ந்து போகாம ஆவியானவருக்கு இன்றைக்கு 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 உன் வாழ்க்கையில ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது. அவர் பரிகாரியாய் வந்திருக்கிறார். எப்படி சிலுவையில் உயர்த்தப்பட்டாரோ அதே போல உன் வாழ்க்கையிலும் இன்று உயர்த்தப்படும்படியாய் இயேசு வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலும் அவர் உயர்த்தப்பட வேண்டும். அப்படியே விட்டு கொடுங்க. என் வாழ்க்கையில் நீங்க தான் பரிகாரியப்பா. என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறேன், விட்டு தர்றேன்ப்பா. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான்ப்பா மருந்து. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான்ப்பா தீர்வு. என்னை தருகிறேன். எத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும்? என் மாம்ச பலத்துல முடியாதப்பா. எஸ், என் மாம்ச பலத்துல முடியாது. ஆவியானவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில சில காரியம் செய்யணும். விட்டு கொடுத்துடு, விட்டு கொடுத்துடு. உன் வறுமையா, உன் வியாதியா, உன் பிரச்சனையா, உன் குடும்ப கலகமா, எதுவென்றாலும் கவலைப்படாது. உன் கண்ணீர் இன்றே துடைக்கப்படும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். என்ன பரிகாரி நமக்கு உண்டு, பரிகாரி நமக்கு உண்டு, அருமருந்து நமக்கு உண்டு. விட்டு கொடுப்பியா? விட்டு கொடுத்துடுவாயா? அப்படியே விட்டு கொடுங்க. எஸ், நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் பரிகாரியே, உம்மைத்தான் நம்புகிறோம், உம்மையே வாஞ்சிக்கிறோம், உம்மையே கெஞ்சுகிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பரிகாரியாய் தீர்ந்த நீரே எங்களுக்கு போதும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்கும், உருவாக்கும். ஆவியானவர் இன்று இவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில வறுமை இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில வியாதியோடு ஒருவேளை வந்திருக்கலாம், ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம். டாக்டர்களும் கைவிட்டுட்டாங்க, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட காசு இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, பல சிந்தையோடு வந்திருக்கலாம். ஆனால் எங்கள் பரிகாரி நீங்க இருக்கிறீங்கப்பா. நீங்க அருமருந்தா இருக்கிறீங்க. ஆபரேஷன்கள் முன்குறிக்கப்பட்டது, முன்குறிக்கப்பட்ட ஆபரேஷன்கள் கேன்சல் ஆகட்டும். முன்குறிக்கப்பட்ட ஆபரேஷன்கள் இப்பொழுதே கேன்சல் ஆகிறது நம்முடைய பரிகாரியால். வறுமைகள் ஒளியட்டும். ஒருவேளை வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இருக்கலாம். தங்களுடைய மாதாந்திர தேவைகளுக்கு யாரிடம் போவோம் என்று ஏங்குகிற பிள்ளைகள் இருக்கலாம். எஸ், செபிங்க, செபிங்க, செபிங்க. எல்லா பிள்ளைகளும் செபிங்க. எஸ், யாருக்கு ஆவியானவர் யாரை
தொட வேண்டும் என்று நினைக்கிறாரோ தொடட்டும், விட்டு கொடுத்துடுங்க. அது உங்க வறுமையா இருக்கட்டும், அது உங்க தரித்திரமா இருக்கட்டும், உங்க வியாதியா இருக்கட்டும், வேலையில்லா திண்டாட்டமா இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார், உங்களுக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாய் கல்வாரி சிலுவையில் நமக்காய் பரிகாரியாய் தீர்ந்தவர். இன்றைக்கும் அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை பிள்ளைங்களுக்கு விசுவாசம் உண்டு? இன்றைக்கும் அவர் எனக்கு போதுமானவர், இன்றைக்கும் எனக்கு அவர் போதுமானவர். நீங்க தான்ப்பா எங்க எல்லாவற்றுக்கும் பரிகாரி. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்கப்பா, தொடுங்க. நீங்க செய்யற பெரிய காரியத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்க செய்யறீங்கப்பா. ஓ, சில குடும்பங்கள்ல செய்யறீங்க. இன்றைக்கு இருக்கிறது போல சில குடும்பங்கள் நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீர் பரிகாரியாய் இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீர், நீர் மாற்றத்தை தந்திருக்கிறீர். அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறீர், அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறீர். அவங்க வியாதியில ஒரு மாற்றம், அவங்க வறுமையில ஒரு மாற்றம், அவங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் என் தேவன் தந்திருக்கிறீர். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து சந்தோஷம், சமாதானம், விடுதலை, ஐஸ்வர்யம், நன்மைகளை இந்த பிள்ளைகளுக்காய் கற்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கற்பிக்கிறேன் பிதாவே. இந்த கர்த்தருடைய சத்தம் ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో நல் மனசோடு இயேசுவின் அண்டையில் வா. మంచి మనసుతో దేవుని దగ్గర రండి. ஆமென், ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட வரும்போது యేసునాథ్ దగ్గర వచ్చినప్పుడు நல்ல மனசோட வாங்க, మంచి మనసుతో రండి. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல மனசோட ஆண்டவரை தேடணும், మంచి మనసుతో దేవుణ్ణి ఎత్తుకోవాలా, நல்ல மனசோட தேவாலயத்துக்கு வரணும், మంచి మనసుతో దేవుని సముఖానికి రావాలా, நல்ல மனசோட ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். మంచి మనసుతో దేవుని దగ్గర நம்ம కూర్చోవాలా. மனசு முக்கியம். మన హృదయం ஆமென். ముఖ్యము. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மனசு முக்கியம். మన హృదయం ముఖ్యము. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உலகத்துல சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்கு. లోకంలో చెప్తురు మనసు ఒక కోతి. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனம் ஒரு మనసు ఒక என்ன செய்யும்? కోతి ఏం చేస్తున్నావు? குரங்கு என்ன செய்யும்? தாவிக்கிட்டே இருக்கும். ఆడ ఈడ జంప్ చేస్తానే ఉన్న మాటలు. ஆமென். ఆమేన్. இப்ப சொல்லுங்க, இப்பதான் சில பேருக்கு புரியும். நல்ல மனசோட మంచి మనసుతో இயேசுவின் அண்டையில் வாங்க. యేసు దే రండి. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க வீட்டுல ஜெபத்துல 10 நிமிஷம் உட்கார்றீங்கன்னா நல்ல மனசோட உட்காருங்க. మీరు ఇంట్లో ప్రార్థనలో 10 నిమిషాలు కూర్చుంటే మంచి మనసుతో కూర్చోండి. ஆமென், ఆమేన్. 5 நிமிஷம் ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஒரு பாட்டை பாடி துதிக்கிறீங்கன்னா நல்ல மனசோட ஆண்டவரை ఒక 5 துதிச்சிடுங்க. నిమిషాలు దేవుని పాటలు మనం పాడతామంటే మంచి మనసుతో ఆత్మని ఆరాధించండి. அப்பா கிட்ட வரும்போது நல்ல மனசோட வாங்க. నాన్న దగ్గర వచ్చినప్పుడు మంచి మనసుతో రండి. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஐயா, நாங்க நல்ல மனசோட தான் வர்றோம். పాస్టర్ మేము మంచి మనసుతోనే వస్తాము. இதுவே நல்ல மனசு இல்ல. ఇది ఈ మాటనే మంచి కాదు. ఆమేన్. ఆమేన్. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் படிக்கும்போது நமக்கு இன்னும் நன்றாய் புரியும். దేవుని వాక్యం నుంచి కొన్ని కార్యాలు చదివినప్పుడు మనకు ఇంకా బాగా తెలుసు. మార్కు எழுதின சுவிசேஷம் మార్కు రాసిన సువిశేషం 2ஆம் அதிகாரம் 2వ అధికారము వైట్ నుంచి 2 దాకా చదువు. 1 வாசிக்கலாம். ஆ ம் ஆ அவர் வீட்டில்
இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்பும் நிற்க இடம் கூடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். போதும். ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. கவனிங்க, கவனிச்சండి. இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும், அவர் போகிற இடமெல்லாம் ஒரு திரளான கூட்டம் அவரை உடனே பின்பற்றும், உடனே தொடர்ந்து வருவாங்க. మనకు బాగా తెలుసును యేసు నాన్న యాడంతా పోతాడో అక్కడంతా జనాలు అతని ఎనుకు వస్తా ఉంటారు, தேடி வருவார்கள், అతన్ని ఎత్తుకొని వస్తారు. ஆமென் ఆమేన్. எங்க இயேசு வருகிறார் என்று தெரிந்தால் போதும், ஒரு கூட்ட ஜனம் இயேசுவின் அண்டையில் வரும். ఎక్కడ యేసు వస్తాడని తెలిస్తే అక్కడ పెద్ద గుంపు జనాలు వస్తారు. இப்படியாய் கப்பர்நகூமுக்கு வரும்போது, ఈ తర జనాలు వచ్చినప్పుడు, கப்பர்நகூமுக்கு போகும்போது, కప్పర్నహూం కాడ వచ్చినప్పుడు அங்கு ஒரு வீட்டில் అక్కడ ఒక ఇంట్లో இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் அவர் அண்டையில் வந்தது. యేసు అక్కడ ఉండాడని తెలుసుకొని అక్కడ శన గుంపు జనాలాడు వచ్చారు. ஆமென் ఆమేన్. இயேசு ஜனங்களை பார்த்தவுடன் அவர் போதனை செய்ய தொடங்கினார். యేసు ఆ జనాల్ని చూసిందనే దేవుని స్వార్థలు చెప్పేదని చేశాడు. ஆமென் ఆమేన్. அவர்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். అతను వాళ్ళ జనాలకు దేవ రాజ్యాన్ని గురించి ప్రసంగాలు చెప్పేశాడు. இப்ப இடையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. మధ్యలో ఒక కార్యం జరుగుతాయి. அந்த வீட்டிற்கு ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார். ఆ ఇంట్లో ఒక పెద్ద రోగం ఉండేవాడిని తీసుకొని వస్తారు. நமக்கு தெரியும், உள்ளே போக முடியாதபடி మనకు తెలుసు లోపల పోయేదానికి అవ్వకుండా கூட்டம் இருப்பதால் జనాలు ఉండేదాని నుంచి அவங்க கூரையை பித்து விட்டு அந்த கட்டிலை என்ன செய்றாங்க, கீழே வீட்டுக்கு உள்ளால் இறக்குகிறார்கள். పైనుండి ఆ పెంకులంతా ఎత్తేసి ఆ కట్టుల నుంచి ఆ మంచిని అట్లే దింపుతారు. இது அங்கு நடக்கிற சம்பவம். ఇక్కడ జరిగేదే కార్యము. இது நடக்கும்போது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? ఇది జరిగినప్పుడు యేసు ఏం చేస్తా ఉన్నాడు? வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். దేవుని కార్య వసనాల్ని చెప్తా ఉన్నాడు. இப்ப வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கட்டில் இறங்குகிறது. వసనాలు చెప్తా ఉండేటప్పుడు అక్కడి నుంచి ఒక కట్టలు దిగుతా ఉన్నాయి. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனை பார்த்து சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. దేవుడు చెప్తాడు, వాళ్ళ విశ్వాసాన్ని వాళ్ళకి తెలుసుకొని నీ పాపాలు నీకు క్షమించబడింది. அவ்வளவுதான். అంతనే. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. இப்போ ஒரு கூட்டம் எழும்புது. ఇప్పుడు ఒక గుంపు లేతారు. எதற்காக? ఏంటి కోసరం? நீர் எப்படி இதை சொல்லலாம்? నువ్వు దీన్ని నువ్వు ఎట్లా చెప్పొచ్చును? ஆமென் ఆమేన్. உம்முடைய உபதேசம் நல்லது. నీ ఉపదేశాలు మంచిదే. ஆமா, உம்முடைய போதனைகள் நல்லது. నీ కార్యాలు మంచిదే. ஆனால் நீர் అవుతేను నువ్వు தேவ தூஷணம் சொல்லுகிறீர். దేవ దూషణాలు చెప్తావు. பாவத்தை எப்படி உம்மால் மன்னிக்க முடியும்? పాపాన్ని నీ వల్ల ఎట్లా క్షమించినావును? நல்லா கவனிங்க. இப்போ இயேசுவை தேடி வந்த கூட்டம் యేసుని எழும்பி நிற்கிறது. ఎత్తుకొని వచ్చిన గుంపులు, ఇదే గుంపులో கவனிக்கணும், గమనించండి. யார் எழும்பி நிற்கிறார்? ఎవరు లేచి నిలుస్తారు? தேடி வந்த கூட்டம். ఎతికి వచ్చిన గుంపు. யார் எழும்பி நிற்கிறார்? ఎవరు లేచి నిలుస్తారు? வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த கூட்டம். దేవుని వసనాల్ని వినబడుకొని ఉండే గుంపు. யார் எழும்பி நிற்கிறார்? ఎవరు లేచి నిలుస్తారు? இப்பதான் இவரை போல ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்த ஜனம். ఇప్పుడు ఈతన తర ఒక మంచి లేదని ఎక్కుకొని జనాలు. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ అప్పుడు இவ்வளவு இயேசுவின் அண்டையில் நெருங்கிய பிறகும் ఇంత యేసు దగ్గర వచ్చిన తర్వాతను அவர் இவனை சுகமாக்கும் போது அதற்கு மனதில்லாமல் எழும்புகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். వాణ్ణి సుగమిచ్చినప్పుడు దాన్ని వీళ్ళు మనసులో ఏర్చుకొని దాని గురించి వాళ్ళు మునుమునుస్తారు మనసులో. ஹalleluya. హల్లెలూయా. இயேசு எந்த இடத்தில் போதித்தாலும் యేసు యా జాగాలో చెప్తేనో இப்படி ஒரு கூட்டம் கூடவே இருந்தது. ఇట్లా ఒక గుంపు జతలోనే ఉంటారు. இந்த ஜனத்தினுடைய மனசு குற்றம் கண்டுபிடிக்கிற மனசு. ఈ జనాల్ని ఒక మనసు అనేది తప్పుల్ని వాళ్ళు కనబెట్టేదానికే. ஆமென் ఆమేన్. முதல் காரியம். ఫస్ట్ కార్యము. ஆமென் ఆమేన్. குற்றம் கண்டுபிடிக்கிற மனசோடு தேவ சமூகத்தில் வராத. తప్పు తెలుసుకొండే జనాలకు మనసులో మంచిది రాదు. ஆமென் ఆమేన్. ஆமென் హల్లెలూయా. புரியுதா? ఆమేన్. ஜெபிக்கிறோம் ప్రార్థిస్తాము. ప్రార్థిస్తాము. ஜெபிக்கிற காரியம் தாமதமாகிறது. ప్రార్థించే కార్యం తామదం అవుతుంది. உடனே சொல்லிடுறது, தட்சணை இல்லாட்டி చెప్పేసేది. எனக்கு தெரியும்.
இது ஒண்ணும் நடக்காது. ఎప్పుడో నాకు తెలుసుని ఇది జరగదని. ஆமென். ఆమేన్. இந்த சுபாவம் ఈ స్వభావాలు தேவ சமூகத்தில் அருவருக்கத்தக்கது. దేవుని సమూహంలో ఇది రాకూడదు. ஆமென். ఆమేన్. நம்முடைய மனசு మన మనసు குற்றம் கண்டுபிடிக்கிறதா இருக்க கூடாது. తప్పు తెలుసుకునేదిగా ఉండకూడదు. அல்லேலூயா. ఆమేన్. 10 பேர் ஜெபிக்கிறோம், 10 జనాలు 10 பேர் கூடி வர்றோம். 10 జనాలు జంపు ஆமா, వస్తాము. 10 பேர் ஜெபிக்கிறதுல ஒருத்தி ஜெபிக்கிறது சரியில்லைன்னு சொல்றது. 10 జనాల్లో ఒక మంచి இதெல்லாம் இந்த ప్రార్థించేది ஆவிதான். సరిలేదని చెప్పేది. ஆமென். ஆமென். சரியாய் புரிந்து கொள்ளுங்க. సరిగా తెలుసుకోండి. அல்லேலூயா. ఆమేన్. அல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த மனசு, తప్పు కనబెట్టే ఆ మనస్సు, இவன் வந்ததே వీడు వచ్చింది தேவனுடைய வசனத்தை கேட்க அல்ல, దేవుని వచనాన్ని వినేదని కాదు, இவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்த கூட்டம் இது. ఇతనిలో తప్పుని కనబెట్టేదానికి వచ్చిన గుంపు అది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா கீழ படிச்சீங்கன்னா కింద చదివితే 7வது வாக்கியம், 7వ వాక్యము, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி ஆ ஆ ஆ ஆ ஆ போதும் போதும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப புரிஞ்சா? ఇప్పుడు అర్థమైనా இவங்க மனசுக்குள்ள இது நடக்குது. వీళ్ళ మనసులో ఈ కార్యాలు జరుగుతాయి. ஆனால் இயேசு அதை அறிகிறார். అవుతే యేసు దాన్ని తెలుసుకుంటాడు. இவர்களுடைய மனசை இயேசு அறிந்து వీళ్ళ మనసులో ఉండేదాన్ని యేసు அதற்கு తెలుసుకొని விளக்கம் கொடுக்கிறார். దానికి మాట్లాడతాడు. அப்ப அதனுடைய பொருள், దాని అర్థము இந்த கூடி வந்த கூட்டத்தில் எல்லோரும் போதனைக்காய் தேவனுடைய வார்த்தைக்காய் வரவில்லை. ఇక్కడ చేరిండే అన్ని గుంపు జనాలు దేవుని మాటకు వార్తలకు వచ్చింది కాదు. వాళ్ళు சில பேர் కొందరు இயேசுவின் இடத்தில் குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காகவே வந்து உட்கார்ந்திருக்கிறார். యేసు దగ్గర తప్పుని కనబెట్టేదానికే వచ్చి కూర్చొని జనాలు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் இயேசு அவர்கள் மனசை அறிகிறார். అవుతే యేసు వాళ్ళ మనసుని తెలుసుకుంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் சொல்றேன், நாம் எப்பொழுது எங்கு தேவ சமூகத்தில் கூடினாலும், మనం ఎక్కడ ఎప్పుడు దేవుని సమూహంలో కూడితేనో, எப்பொழுது நீங்கள் உங்க குடும்ப ஜபத்திலாய் இருக்கலாம், வீட்டில தனிப்பட்ட ஜபத்திலாய் இருக்கலாம், ஆலயத்திலாய் இருக்கலாம், எப்ப தேவ சமூகத்துக்கு வந்தாலும், ఎప్పుడు దేవుని సమూహంలో మనం ప్రార్థనలో కూర్చుంటేనో, இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற மனசோடு தேவ சமூகத்தில் அமராதிருங்கள். ఈ తప్పు కనబెట్టే మనసుతో దేవుని సమూహంలో ప్రార్థనలో కూర్చోవదండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள். మార్తాల్ మరియాల్ అనే 2 సహోదరులు ఉన్నారు. ஆமென். ఆమేన్. மார்த்தாள் கபாப் போட்டுட்டு இருந்தாள். మార్తాల్ ఆ అమ్మ కిచెన్ లో ఏమో చేసుకుంటా ఉన్నింది. ஆமென். ரசம், மோர், ஒரு குழம்பு வச்சா போதும், அது ఒకటి పెడితే చాలదు. ஆமென். ఆమేన్. தவறில்ல, அது அன்பின் வெளிப்பாடு. తప్పు లేదు, తప్పు లేదు. తన ప్రీతిలో వాళ్ళకి చేయవాలనేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. వాళ్ళు అన్నిట్లో బిజీగా ఉంటారు జాస్తి. ஆமென். ஆமென். அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அத பண்றாங்க, இத பண்றாங்க, அங்க அம்மி அரைக்கிறாங்க, அங்க போய் தேங்காய் துருவுறாங்க. అన్ని దాంట్లో కార్యాల్లో బిజీగా వాళ్ళు చేస్తా ఉంటారు. ஆமென். ஆமென். இது எல்லாம் நடந்தாலும் ఇది అన్ని జరిగితేనో மரியாள் தேவனுடைய பாதபீடத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். మరియాల్ అనేది దేవుని పాదాంలో కూర్చొని ఇంటా ఉండాయి. ஆமென். ఆమేన్. மார்த்தாள் கம்ப்ளைண்ட் சொல்றா இயேசுவிடம். మార్తాలు వచ్చి కంప్లైంట్ చేస్తాయి యేసు దగ్గర. ஆனால் அதை கூட கவனிக்காமல் மரியாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து. దాని కూడా ఆ అమ్మ వినబడకుండా దేవుని సమూహంలో కూర్చొని ఉంది. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த மனசு தான் நமக்கு வேண்டும். ఆ మనసుదా మనకు కావాలా. ஆமென். ఆమేన్. தேவ சமூகத்துல நீங்க எங்கு உட்கார்ந்தாலும், எங்கு தேவ சமூகத்துல இருந்தாலும், நாம குற்றம் கண்டுபிடிக்கிற மனசோட இருக்க கூடாது. దేవుని సమూహంలో మనం ఎక్కడ కూర్చుంటేనో ఇంకొకరి గురించి కొరతలు చెప్పకుండా ఉండేవాళ్ళుగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்று, ఒకటి குற்றம் கண்டுபிடிக்கிற மனசு. తప్పు కనబట్టే మనసు. இதெல்லாம் நமக்கு இருக்க கூடாது. இன்னைக்கு சொல்ற காரியம் எல்லாம் ఇదంతా మనకు ఉండకూడదని ఈ బొద్దు కార్యాలు. ஆமென். ఆమేన్. ஆண்டவருக்கு அது அருவருப்பாய் இருக்கிறது. దేవునికి అది మంచిది కాదు. ஆமென். ఆమేన్. எப்போ எங்கு போனாலும் இயேசுவோடு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு உள்ளே 2 பேர் இருப்பான். ఎప్పుడు ఎక్కడ యేసు కూడా గుంపు జనాలు పోతేనే దాని లోపలనే కొందరు ఉంటారు. ஆமென். ఆమేన్. நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో தேவ சமூகத்தில் செல்லும்போது దేవుని సమూహానికి పోయినప్పుడు குற்ற மனசு நமக்குள் இருக்க கூடாது. తప్పు మనసు మనలో ఉండకూడదు. ஆமென். ఆమేన్.
ஆமென். ఆమేన్. போன வாரம் அவ அப்படி சொல்லிட்டா, పోయిన వారం అది అట్లా చెప్పేసింది, இந்த வாரம் அவ வரட்டும், ఈ వారం అది రాని, ஞாயிற்றுக்கிழமை வருவா இல்லையா ఆదివారం వచ్చును కదా பார்த்துக்கிறேன். చూసుకుంటాను. எதுக்கு? ఏంటికి? எங்க வர்றது? ఎక్కడ వచ్చేదానికి? சர்ச்சுக்கு. చర్చికి వచ్చినప్పుడు. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, పక్కల చేయి చెప్పండి. குற்றம் கண்டுபிடிக்கிற மனசோடு தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. తప్పు కనబట్టే మనసుతో దేవుని సముఖానికి రావద్దండి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இரண்டாவது காரியம், రెండో కార్యము 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். 1:28 என் குமாரனாகிய சாலமோனே, ஆ ம் 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 அறிகிறார். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. రెండవది, ఆண்டవரை தேடுவது. தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொல்லுகிறார். దావీదు తన కొడుకు సాలొమోను చెప్తాడు. முதல் வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. ஆமென். ఆమేన్. மனசு எப்படி இருக்கணும்? మనసు ఎట్లా ఉండాలా? உற்சாகமா இருக்கணும். ஆமென். సంతోషంగా ఉండాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இரண்டாவது காரியம், రెండో కార్యము தேவ சமூகத்துல வரும்போது దేవుని సముఖానికి వచ్చినప్పుడు உற்சாக மனசோடு இருக்கணும். సంతోష మనసుతో ఉండాలి. நீ ஆண்டவருக்கு எத்த செய்தாலும் உற்சாக மனசோடு செய்யணும். నువ్వు దేవునికి ఏది చేస్తానో సంతోష మనసుతో. ஆண்டவரை ஆராதிக்கிறோமா, உற்சாக மனசோட செய்யணும். దేవుని ఆరాధిస్తామా, సంతోషంగా ఆరాధించాలా. ஆண்டவரை துதிக்கிறோமா, உற்சாக மனசோட துதிக்கணும். దేవుని తుది చేస్తామా, ఉత్సాహము మనసుతో చేయాలా. தாவீது சொல்லுகிறார், దావీదు చెప్తాడు தன்னுடைய மகனுக்கு తన కొడుకు சொல்லிவிட்டு போகிறார், தன்னுடைய கடைசி காலங்களில். తన కొడుకుకి కొనే కాలములో. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம இருந்தா என்ன செய்வோம்? మనముగా ఉంటే ఏం చేస్తాము చెప్తాము. நம்ம ஊர்ல பழைய காலத்துல எல்லாம், பழைய காலம்னா முந்தின தலைமுறையில் இருந்த தாத்தா பாட்டிங்க எல்லாம் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். పోయిన కాలంలో అవ్వ తాత చెప్పిన మాటలు ఉన్నాయి. ஏதாவது ஒரு செல்ல பிள்ளைய கூப்பிடும். ஏன்னா 15 பிள்ளை இருக்கும். ఎవరైనా మంచి బిడ్డని ఒక బిడ్డని పిలిచి அதுல பிடிச்ச ஒரு 2 3 இல்ல 1 கூப்பிடும். దాంట్లో మంచి బిడ్డని ఒక ప్రియమైన బిడ్డ. டேய், நான் செத்து போயிட்டேன்னா నేను చచ్చిపోతేనంటే இந்த இடத்துக்கு பத்திரம் ఈ ఇంటికి அந்த பெட்டிக்கு உள்ள இருக்கு, ఆ పెట్లో ఉన్నాయి, அத நீ எடுத்துக்கோ. దాన్ని నువ్వు ఎత్తుకో. ஆமென். ఆమేన్. கேட்டிருக்கீங்களா? వినిండారా? ஆமென். ఆమేన్. பாகம் வைத்து கொடுப்பதில்ல, భాగాలు పెట్టి ఇచ్చేది కాదు. அப்புறம் சொல்லும், అనేక చెప్పును, என் கழுத்துல கிடந்த பாம்படத்தை నా సొవులో ఉండే ఆ సొవు దీని நான் கலட்டி దాన్ని ఇచ్చి அங்க வச்சிருக்கிறேன். అక్కడ పెట్టినాను. செத்து போனா நீ அதை எடுத்துக்கோ. నే చచ్చిపోతున్నంటే దాన్ని నువ్వు ఎత్తుకో. ஆமென். ఆమేన్. அது இருக்கும் கொஞ்சம். అది ఉన్ను ఒక 1/4 కిలో. ஆமென். ఆమేన్. இல்லையா? இப்ப எல்லாம் காதை வடிக்கிறது இல்ல, அப்ப எல்லாம் காதை வடிச்சு இங்க தூங்கி போடும், தொங்கிட்டு இருக்கும். సొవులంతా అప్పుడు అంటే అట్లా తొంగతా. ఇది பிள்ளைங்க இதுலே கண் வச்சிருப்பான். ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? இதுலே வெட்டு குத்து நடக்கும். దీనికోసమే జగడాలు எதுக்கு? జరిగాయి. பாம்படத்துக்கு. ఈ సొవుల్లో ఉండే కమ్ములకు. ஆமென். ఆమేన్. செத்து போன இது யார், எந்த புள்ளைக்கு இது போகணும்? చచ్చిపోతే ఈ వస్తువు ఎవరు బిడ్డకి పోను. நம்முடைய பெரியவங்க మన పెద్దవాళ్ళు அன்றைக்கு அப்படி சொன்னாங்க. అప్పుడు అట్లా ஆனா చెప్పారు. தாவீது அருமையான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போகிறார். దావీదు ఒక మంచి కార్యాన్ని చెప్పేసి పోతాడు. மகனே தாவீதே, కొడుక సాలమోనే, ஒண்ணே ஒண்ணு நல்லா ఒకటి. புரிஞ்சுக்கோ. బాగా అర్థం చేసుకో. நீ ஆண்டவரை, உன்னுடைய பிதாவாகிய தேவனை நீ அறிந்து నీ తండ్రి అయిన యేసు దేవుణ్ణి నువ్వు తెలిసి நீ என்ன செய்யணுமா? నువ్వేం చేయాలంట? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. మంచి మనసుతో మంచి సంతోషంగా దేవుణ్ణి సేవించు. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆலயத்துக்கு வரும்போது, దేవుని సముఖానికి వచ్చినప్పుడు, தேவ சமூகத்துக்கு வரும்போது దేవుని సముఖానికి వచ్చినప్పుడు உற்சாக மனசோடு வரணும். ఉత్సాహ మనసుతో రండి.
ஆமென். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உற்சாக மனசோடு இருந்தா సంతోష మనసుతో ఉంటే நம்ம ஆராதனையை ஆண்டவர் பிரியப்படுவார். మన ఆరాధన దేవుళ్ళు ఆశపడుతుడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. కష్టాలు ఉన్నాయి. இங்க யாராவது பிரச்சனை இல்லாதவங்க இருக்கீங்களா? సమస్య లేనోళ్ళు ఎవరైనా ఉంటారా? சின்ன பிள்ளை இதுங்கள்ட்ட கேளுங்க, அதுவும் சொல்லும், ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். ఈ బిడ్డలకి అడిగితేనే రేపు ఎగ్జామ్ ఉంది నాకు. அவன் பிரச்சனை அவனுக்கு, వాని కష్టమానికి. இல்லையா? இல்லையா? பிரச்சனை இருக்கா? இருக்காடா? அவன் யோசிக்கிறான், தவறாம திக்காம திணறாம வசனம் எப்படி சொல்ல போறேனோ. ఇప్పుడు వసనాలు నేను ఎట్లా చెప్పొతానో అనేసి వాళ్ళు ఏమో తెలుసు. அவன் முழிக்கிறதுலே தெரியுது. ஆமென். ఆమేన్. அவன் பிரச்சனை அவனுக்கு, వాని కష్టమానికి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. అందరికీ ఉండాయి సమస్య. ஆனா అవుతే தேவ சமூகத்தில் நாம் உட்காரும் போது, దేవుని సముఖంలో మనం కూర్చొనేప్పుడు, தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கும் போது, దేవుని ఆలయంలో లోచనప్పుడు, ஆண்டவரை சேவிக்கும் போது దేవుని సేవించినప్పుడు நம்ம உற்சாக மனசோடு இருக்கணும். సంతోష మనసుతో ఉండాలా. ஆமென். ఆమేన్. உற்சாக மனசுள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ இந்த உற்சாக மனசோடு சேவிப்பதில் ఉత్సాహ మనసు, ఆ సంతోష మనసు సేవించినప్పుడు நமக்கு ஒரு ஆசீர்வாதம், మనలో ఒక ఆశీర్వాదం, நம்முடைய தலைமுறைகளின் மேல் ஒரு మన ஆசீர்வாதம். తలమురల మీద ఆశీర్వాదము. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு காலத்துல ஆலயத்தில் மணி அடித்தால் வீட்டில இருந்து கிளம்புவோம். ఒక కాలములో చర్చిలో గంట కొట్టినప్పుడు ఇంట్లో నుంచి వెళ్ళబారుతారు. ஆமென். ఆమేన్. ஆனால் இந்த தேவ கிருபையால் பல இடங்களில் மணியே இல்லை. ఇప్పుడు దేవుని కృపలో ఆ గంట లేదు చర్చిలో ఎక్కడ. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆவிக்குரிய திருச்சபைகள் வந்த பிறகு ఆత్మకుర్య సభలు వచ్చినప్పుడు ஆலயத்தில் மணி இல்லை. ఆ సభలో గంటలు లేదు చర్చిలో. ఆమేన్. ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. சில பேர் யோசிக்கிறாங்க, அதனால தான் ஏன் நாங்க லேட்டா வர்றோம். గంట లేని దాని నుంచిదా మేము లేట్ గా వస్తాం చర్చికి. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే நாம మనము தேவாலயத்துக்கு வரும்போது దేవాలయం వచ్చినప్పుడు மணி அடிச்சிட்டாங்களேன்னு ஓடக்கூடாது. గంట కొట్టేశారని పరిగెత్తకూడదు. நம்முடைய மனசுல இருந்து எடுக்கிற தீர்மானம். మనం మనసులో ఉండేది తీర్మానం ఏమంటే, ஆமென். ఆమేన్. இன்னொரு முறை சொல்லிருங்க, ஆலயத்துக்கு வரும்போது, దేవాలయానికి వచ్చినప్పుడు, தேவ சமூகத்துக்கு வரும்போது దేవుని సముఖానికి వచ్చినప్పుడు உற்சாக மனசோடு வரணும். సంతోష మనసుతో రండి. ஆலயம் மட்டுமல்ல, దేవుని ఆలయం మాత్రం உங்க కాదు, வீட்டுல ஜெபத்துக்கு உட்காரும் போது, మీ ఇంట్లో ప్రార్థనలో కూర్చొనినప్పుడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. டென்ஷன் விசில் எப்ப அடிக்குமோ தெரியாது. టెన్షన్ లో విసులు ఎప్పుడు కొట్టినని తెలియదు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. குக்கர்ல வச்சிட்டோம் அரிசிய, కుక్కర్లో ஜெபத்துல உட்கார்ந்தாச்சு, ప్రార్థనలో కూర్చొనయ్యా. டென்ஷன் மனசெல்லாம் எங்க இருக்கும்? టెన్షన్ మనసు అంతా ఎక్కడ ఉన్నాం. ஆமென். ఆమేన్. சரியா ஆஃப் பண்ணணும், இல்லாட்டி కరెక్ట్ గా ఆఫ్ చేయలే, లేదంటే பாயாசம் ஆயிரும். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. பண்ணாதீங்க. చెయ్యొద్దు. தேவ சமூகத்தில் வரும்போது దేవుని సముఖంలో వచ్చినప్పుడు எந்த டென்ஷனும் இல்லாமல் యా టెన్షన్ లేకుండా தேவ சமூகத்தில் உற்சாக மனதோடு பிரவேசிங்க. దేవుని సముఖంలో సంతోష మనసుతో లండి రూపం. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அப்பதான் நம்ம தேவ பிரசன்னத்தை உணர முடியும். అప్పుడుదా దేవుని ఒక ప్రసన్నం అనేది మనసులో మనం తెలుసుకున్నాము. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. மூன்றாவது, మూడో కార్యం, அடுத்த காரியம், தானியேலின் புத்தகம் 10:12. దానియేలు పుస్తకము 10:12. ஆ ஆ ம் ஆ உன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. நல்ல கவனிங்க, ஜெப வேளையில் பிரவேசிக்கும் போது நாம ప్రార్థన సమయంలో లోపల పోయినప్పుడు முழு மனதோடு ஜெபத்துல இருக்கணும். పూర్తి మనసుతో ప్రార్థనలో ఉండాలి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒன்றாவது என்ன? ఒకటి ఏమి? తప్పు. குற்றம் கண்டுபிடிக்கிற மனசோடு தேவனை தேடக்கூடாது. తప్పులు కనబట్టే మనసుతో దేవుణ్ణి ఎత్తుకోకూడదు. தேவனண்டையில் வரக்கூடாது. దేవుని దగ్గర రాకూడదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இரண்டாவது, రెండో కార్యము
సంతోష మనసుతో உற்சாக மனதோடு దేవుని ఆలయం రావాలా. தேவ சமூகத்துக்கு வரணும். ఆమేన్. மூன்றாவது మూడోది முழு மனசோடு ஜெபத்தில் நம்ம உட்காரணும், ஈடுபடணும். పూర్తి మనసుతో మంచి మనసుతో దేవుని ప్రార్థనలో కూర్చోవాలా. ஆமென். ఆమేన్. தானியேல் ஒரு முறை 21 நாள் ஜெபம், దానియేలు ఒక దినం 21 దినాలు జపము, உபவாச ஜெபம். ఉపవాస ప్రార్థన. ஆமென். ఆమేన్. இந்த உபவாச ஜெபத்தில் ఈ ఉపవాస ప్రార్థనలో தேவதூதன் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். దేవదూతుడు వచ్చి ఒక మాట చెప్తాడు. தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை தான் இது. ఇది దేవదూతుడు చెప్పే మాట. நீ నువ్వు தேவ சமூகத்தில், దేవుని సముఖములో வாசிங்க, திருப்பி வாசிங்க. ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து నువ్వు దేవుని సముఖంలో కూర్చొని நீ அறிவை அடைவதற்கும், నువ్వు బుద్ధిని తెలుసుకునేదానికి, அந்த புத்தியை எட்டுவதற்கும், దాని నువ్వు ముట్టేదానికి, நீ ஜெபிக்க தொடங்கின முதல் நாளிலிருந்து నువ్వు ప్రార్థన చేసే ఫస్ట్ దినములోంచి, நீ உன்னுடைய மனசை செலுத்த தொடங்கின முதல் நாளிலிருந்து నీ మనసు దేవునికి ఇచ్చే మనసు దినములోంచి உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. నీ ప్రార్థన వినబడింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம ஜெபம் எப்போ கேட்கப்படும்? మన ప్రార్థన ఎప్పుడు వినబడును? நம்முடைய மனசு మన మనసులో முழுமையாய் ஜெபத்துல போகும்போது. పూర్తిగా పోయినప్పుడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? మన ప్రార్థన ఎట్లా ఉండాలా? முழு மனசோட இருக்கணும். పూర్తి మనసుతో ఉండాలా. ஆமென். ఆమేన్. குடும்ப ஜெபத்துல ரெண்டு பேர் ஒரு ஜெபம், ஒரு ஆள் ஜெபம் பண்ணும், ఒక మంచి ప్రార్థన చేస్తారు. மீதி ஒண்ணு கை காலு நீட்டும், ఇంకా మీది వైట్ లో ఉండేది కాళ్ళంతా నీడ్స్, இன்னும் ஒண்ணு கொட்டாய் விட்டுட்டு இருக்கும். ఇంకొకటి ఆవులింపు పుడుచుకుంటా ఉన్నాం. ஐயோ என் அப்பா ஜெபம் பண்ண தொடங்கிட்டாரு, మా నాయన ప్రార్థన చేసేదానికి, ஐயோ என் அம்மா ஜெபம் பண்ண தொடங்கிடுச்சு, మా అమ్మ ప్రార్థన చేసేదానికి, అయ్యా இது நிப்பாட்டுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். దీన్ని నిలిపేదానికి 10 నిమిషాలు అవును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏங்க இந்த சிந்தனை வருது? యాల ఈ సింతలు వస్తాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முதல் ஆராதனையில சொன்னது போல ఫస్ట్ ఆరాధనలో చెప్పింతారా, ஜெபிச்சது 5 நிமிஷம் தான், ప్రార్థించింది 5 నిమిషాలు దా. நம்ம 1 மணி நேரம் ஜெபிச்சது போல. ఒక గంట సేపు ప్రార్థన చేస్తారా, கிளாக்க பாப்பான், వాచ్ கண்ணை திறந்து. కళ్ళు తెరిచి వాచిని చూస్తుడు. அங்க அது பெரிய பெரிய முள்ளு எவ்வளவு போயிருக்கும், పెద్ద ముళ్ళు ఏంట్లో పోయిన్ను, போறது கூட தெரியல, ஒரு 3 புள்ளி தான் நீங்கி இருக்கும். 3 పాయింట్ల దాంట్లో పోయిన్ను. ஆமென். ఆమేన్. நமக்குள்ள எப்படி? మనలో ఎట్లా, ஓ அங்க மலைய అక్కడ కొండని பெயர்த்துங்க தள்ளியாச்சு. పీకే తేసయ్యా. 3 நிமிஷம் ஜெபத்துல 3 నిమిషాల్లో ప్రార్థన. ஒட்டனை திறந்து கிளாக்க பாக்குறது. తక్షణ కళ్ళు తెరిచి ఆమేన్. చూసేది. హల్లెలూయా. హల్లెలూయా. நீ ஜெபிக்கிற இடத்துல கிளாக் வைக்காத. నువ్వు ప్రార్థించే జాగాలో క్లాక్ వాచ్ పెట్టద్దు. இல்ல நம்ம முதல் ஆராதனையில சொன்னது போல கிளாக்குக்கு ஆப்போசிட்டா உட்கார்ந்துக்கோ. లేదంటే దానికి ఎదురుగా ఆపోజిట్ తిరుక్కోండి. ஆமென். ఆమేన్. பிரச்சனையே வராது. కష్టమే రాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இருக்கீங்களா? ஜெபிக்க உட்காரும் போது, ప్రార్థన కూర్చొనేటప్పుడు நம்ம முழு மனசை செலுத்தி ஜெபிக்க தொடங்கி விட்டோம் என்றால், మనం పూర్తి మనసుతో మనం చెప్పి தானியேல் 21 நாள் ஜெபித்தார். దానియేలు 21 దినం ప్రార్థించాడు. ஆமென். ஆமென். ஆனால் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், முதல் நாளிலிருந்து உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. అయితే దేవదూతుడు వచ్చి చెప్తాడు, ఫస్ట్ దినం నుంచే నీ ప్రార్థన హల్లెలూయా. హల్లెలూయా. அப்போ நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது, దేవుని సముఖంలో ప్రార్థించినప్పుడు நம்முடைய முழு மனசை செலுத்தி ஜெபிக்க தொடங்கி விட்டோம் என்றால், మన పూర్తి మనసుతో ప్రార్థన చేస్తామంటే, நான் ஜெபிக்க தொடங்கின நாளிலிருந்து என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ఫస్ట్ ప్రార్థనలోనే మన ప్రార్థన దేవుని దగ్గర ముట్టును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ என்னுடைய ஜெபத்தில் మా ప్రార్థనలో நம் முழு மனசையும் செலுத்தி ஜெபிக்கணும். పూర్తి మనసుతో చెప్పి ప్రార్థించాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் விசுவாச துவக்க நாட்களில் ఫస్ట్ విశ్వాసం దినములు ఫస్ట్ దినముల్లో உட்கார்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. కూకొని ప్రార్థించే వాడికి లేదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த ஆபீஸ்க்கு போற நேரம் ఆఫీస్కి పోయే టైంలో எல்லாம் ஃபுல்லா ரெடி ஆகி
ఫుల్ రెడీ అయిపోయి ஆமா அந்த அந்த ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ఒక 5 நமக்கே నిమిషాలు தெரியும் 5 நிமிஷம் தான் இருக்கும். 5 నిమిషాలు தான் ఉండాయని அதுக்காகத்தானே வைக்கிறது லாஸ்ட். దానికోసమే పెట్టేది 5 నిమిషాలు. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. என்ன செபிக்காம போயிட்டோம்னா ஏதாவது நடந்துரும், பயம் உண்டு. ప్రార్థన చేయకుండా బయట వెళ్ళి ఎల్బార్తమంటే ఏదైనా జరిగిపోనని தெய்வ பயம் இருக்கோ இல்லையோ, దేవుని భయం ఉంటుందో లేదో. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. சரி இருந்துட்டு போட்டும். ఉన్ని ஆமென் ఆమేన్. ஆனா అవుతే நம்முடைய ஜெபம் మన ప్రార్థన முழு மனசோடு இல்லை. పూర్తి మనసుతో లేదు. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அந்த கட்டத்தை தாண்டறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. టైం దాంటేదని కొన్ని దినాలు అయింది. எத்தனை பேர் அனுபவிச்சவங்க? ஆமென் ఆమేన్. இல்லையா? அந்த கட்டத்தை நம்ம தாண்டறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ఆ సమయాన్ని దాంటేదని కొన్ని దినములు అవుతాయి. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. முழு மனசோடு ஜெபிக்காத, పూర్తి మనసుతో ప్రార్థించకుండా கடமைக்காய் కావాల్సింది இல்லாவிட்டால் சொன்னது போல உயிர் பயத்தில் ఆ ప్రాణ భయంతో போனா என்ன நடக்காம போயிருமோ, పోతే అది జరగకుండా పోను, நம்ம போகிற காரியம் நடக்காமல் போய்விடுமோ, పోయే కార్యం జరగకుండా పోను. இப்படிப்பட்ட மனதோடு ஜெபித்த நாட்கள். ఈ తరం మనసులో ప్రార్థించిన దినములు. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் தானியேல் எப்படி ஜெபிக்கிறார்? దానియేలు ఎట్లా ప్రార్థిస్తాడు? உபவாசத்துல முதல் நாளே என்ன செய்கிறார்? ఉపవాసముల ఫస్ట్ దినమే ఏం முழு చేస్తాడు? மனதையும் செலுத்தி ஜெபிக்க ఫుల్ தொடங்குகிறார். మనస్సుతో ప్రార్థిస్తాడు. ஆமென். ఆమేన్. தேவதூதன் வந்து சொல்லுகிறார், முதல் நாள்ல இருந்தே கேட்கப்பட்டது. దేవుడు వచ్చి చెప్తాడు, నీ ప్రార్థన ఫస్ట్ దినములు ఏం చేయి. அப்ப அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நாம ஜெபிக்கிற நம்முடைய ஜெபம் கேட்கப்பட, మన ప్రార్థన వినబడాలంటే நம்முடைய ஜெபத்துல முழு மனதையும் செலுத்தி ஜெபிக்கணும். మన మనస్సు పూర్తిగా సెలించి பக்கத்துல கை ప్రార్థించాలి. கொடுத்து சொல்லுங்க, முழு மனசையும் செலுத்தி పూర్తి మనస్సుతో ఇచ్చి ஜெபிக்கணும். ప్రార్థించాలా. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஜெபத்தை தொடங்கி வச்சுக்கிட்டு அங்க வேற வேலைக்கு வழி வைக்க கூடாது. ప్రార్థన ఆరంభించినాక వేరే పనుల్లో చూడకూడదు, గమనం ఉండకూడదు. குக்கரை வைக்கிறது, కుక్కర్ పెట్టేది, அரிசியை ஊற போடுறது, భీము నీళ్ళలో వేసేది, மீனை ஊற போடுறது, దాని ఊరబెట్టేది, ஹalleluya, హల్లెలూయా, மிக்ஸியை போடுறது, మిక్స్ చేసేది, ஏதோ ஒண்ணு. ఏదో ఒకటి. ஆமென். ఆమేన్. நம்ம ஜெபத்துக்குள்ள போயிட்டோம்னா మనం ప్రార్థనలో పోతుంటే முழு மனசும் ஜெபத்துல இருக்கணும். పూర్తి మనస్సుతో ప్రార్థించాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இன்னைக்கு விசுவாசிக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சே நம்ம கையில இருக்கிற சாதனம். మనకు విశ్వాసంలో ఉండే నిండా ఈ కార్యం అంటే మన శైలిలో ఉండేదే. ஆமென். ఆమేన్. ஆமா, இங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போதுதான் அங்க கூப்பிடும். ఆత్మలో ఫుల్గా మనం ప్రార్థించే ఉండేటప్పుడు ఆడ పిలుసును. எது கூப்பிடும்? ఏది పిలుసును? ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ అప్పుడు நாம ஜெபத்துக்கு போகும்போதே ప్రార్థనానికి పోయినప్పుడే இந்த ஐயாவை என்ன பண்ணிரணும்? దీన్ని సైలెంట్ లో వేసేవాళ్ళ. ஆமா, சைலண்ட்ல போட்டு அங்க மாத்தி வச்சிரணும். దాన్ని చంపి ఆడ వేసేవాళ్ళ. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. சிலருக்கு கஷ்டம்தான். కొందరికి అది కష్టందా ఉన్ను. ஏன்னா ஜோம் பண்ணும் போதே டிங் டிங் ప్రార్థన చేస్తా சர்ச்சில இருந்து ఉండేటప్పుడు வாட்ஸ்அப் பாக்குறவங்க உண்டு. చర్చిలో ఉండి కూర్చొని ఉండేటప్పుడే కొందరు వాట్సాప్లు చూస్తూ ఉంటారు. ஹலோ, ప్రార్థనలు జరిగినప్పుడే కొంచెం మొబైల్ చూస్తూ ఉంటారు కొందరు. ஹalleluya. హల్లెలూయా. சர்ச்சில உட்கார்ந்திருந்த ஸ்டேட்டஸ் போட்டவங்க உண்டு. చర్చిలో కూర్చొని స్టేటస్ వేసిన వాళ్ళు ఉన్నారు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. பெருமைப்படாதுங்க, సంతోషపడదండి. அதெல்லாம் சரி வேண்டாம். ஆமென். ఆమేన్. விளங்குமா இந்த கேஸுங்க? ஆமென். ఇదంతా ఎక్కడ పోను? சர்ச்சில் பிரேயர் நடந்துட்டு இருக்கும், பைபிளுக்கு உள்ள வச்சுக்குவோம். చర్చిలో ప్రేయర్ జరుగుతా ఉన్ను, బైబిల్ లోపల పెట్టుకుంటాడు మొబైల్. ஆமா, అవును. ஐ ஆம் வெயிட்டிங். నేను వెయిట్ చేస్తా ఉన్నాను. இருமா, இந்த மனுஷன் இன்னும் முடிக்கவே இல்லை. ఇంకా ఈ ప్రేయర్ జరుగుతానే ఉండే, నిలపలేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. எங்க இருக்கு? ఎక్కడ ఉండాయి మనసు? பைபிளுக்கு உள்ள. బైబిల్ లోపల పెట్టుకుంటారు. అవును. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அதுலயும்
நீங்க பக்கத்துல இருந்தா கூட இதுங்க என்ன டைப் பண்ணுதுன்னு உங்க கண்ணுக்கு தெரியாது. ఇప్పుడు ఉండే పిల్లకాయలు నువ్వు పక్కలో కూకుంటే కూడా వీళ్ళు ఏం టైప్ చేస్తా ఉన్నారని కూడా తెలియదు మొబైల్లో. ఫాంట్ இந்த మైక్రో లెవెல்ல வச்சிருக்குதுங்க. ఆ ఫాంట్ అక్షరాలని నిండా చిన్నదిగా పెట్టుకుంటారు వాళ్ళకి తెలిసినట్ల. நீ என்ன லெவல்ல வச்சாலும் నువ్వు ఏ లెవెల్లో ఉంటేనో மேல ஒரு சிசிடிவி இருக்கு, పైన ఒక కెమెరా ఉంటాయి. ஆமென் ఆమేన్. தாவீது சொன்ன, ஆண்டவரே உமக்கு மறைவாய் நான் எங்கு போவேன்? దావీదు చెప్పాడు, నీకు మబ్బుగా నేను యాడ పోసేరుతున్నా. సముద్రத்தின் ஆழத்தில் நான் போனாலும் நீர் அங்கே என்னை காண்பீர். నేను సముద్రానికి లోపల పోతే నువ్వు అక్కడే వస్తావు. மாவன சமுத்திரத்துக்கு ஆழ போனாலே உன்னை விடாத தெய்வன் ஆலயத்துல இருக்கும்போது பார்க்காமல் இருப்பாரோ? సముద్రాన్ని లోపల పోయేవాడిని దేవుడు కనబడతా అంటే నువ్వు ఇక్కడ కూర్చోండవని చూడనా దేవుడు. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా. எந்த ஆலயத்துக்கு எந்த ஜெபத்துக்கு எங்க போனாலும் சரி மொபைலை மட்டும் மாத்தி வை. ఎక్కడ పోతేనో నువ్వు మొబైల్ ని మట్టు మార్చేయి. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా హల్లెలూయా. 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 நம்முடைய ஜெப வேளை, మన ప్రార్థన సమయం మనస్సు முழுவதுமாய் செலுத்தணும். మనసు పూర్తిగా మనం చెల్లించాలి. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా. 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 நான் ஜெபம் பண்றேன், నేను ప్రార్థన చేస్తాను, நீ அங்க போய் பாத்து. నువ్వు ఆడపోయి చూసుకో. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பிள்ளைக்கு மொபைலை கொடுத்து சாப்பாடை கொடுத்து அங்க ஓரத்துல உட்கார வைக்கிறது. బిడ్డకు మొబైల్ ఇచ్చి అన్నం పెట్టి ఆడ మూల కుక్కం పెట్టేసేది. ஆமென் ఆమేన్. பண்ணாதுங்க, చేయొద్దు. உட்கார வைங்க. కూసోబెట్టు జతలో. ஆமென். ఆమేన్. ఆ பிள்ளைக்கு ஜெபிக்க தெரியுதோ இல்லையோ அந்த பழக்கம் அதுதான் முக்கியம். బిడ్డకి దాని గురించి తెలుస్తనే లేదో దావీదు என்ன சொல்றாரு? ఆడికి ఉండాలా. దావీదు சாலமோன் சின்ன குழந்தைங்களா? సాలొమోను చిన్న బిడ్డనా? தாவீது சாவும்போது சாலமோன் சின்ன பிள்ளையாங்க? దావీదు చచ్చినప్పుడు సాలొమోను చిన్న బిడ్డనా? కాదు. சின்ன பிள்ளையா? யாரு? ఎవరు? రాజాగా ఉంటాడు. ராஜா சிங்காசனத்துல உட்கார வச்சிட்டான் தாவீது. సింహాసనంలో కూసోబెట్టాడు దావీదు. அவனுக்கு போய் சொல்றான், டே மகனே, వానికి పోయి చెప్తాడు, కొడుకా நான் உன்னை தூக்கி வச்சிட்டேன்டா, నేను ఎత్తి పెట్టేశాను, ஆனா అవుతే அது நிக்கணும்னா అది నీలేలంటే உன் முழு மனசோட அவரை சேவி. నీ పూర్తి మనసుతో నువ్వు దేవునికి ఇయ్యాలి. அதுதாங்க தகப்பன். అదే మన తండ్రి. நம்ம எங்க தவறுகிறோம்? మనం ఎక్కడ తప్పుతాం? ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஜெப வேளையில் ప్రార్థన సమయంలో நம்மளுடைய முழு மனசும் పూర్తి మనసు தேவனிடத்தில் செலுத்தணும். దేవునికి ఇచ్చేయండి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்புறம் ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் என்ன தந்தார்னா 6 மாசம் சர்ச்சுக்கு வந்தேன், 1 வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன். అట్లా అనేక దేవుని మీద కంప్లైంట్ చేస్తే ఏం దొరకదు, జరగదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா நம்முடைய மனசுல அந்த மாற்றம் வரவில்லை என்றால் మనకు ఆ మనస్సు బదలవన రాలంటే நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். అది ఉపయోగం లేకుండా పోస్తుంది మనకు. ஹல்லேலூயா. అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கல்யாணம் நடத்தி வைக்கணும், పెండ్లి జరిపించి పెట్టాలా. ஆமென். అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 5 வாரம் வர்றது, 10 வாரம் வர்றது, 5 వారాలు 10 వారాలు వచ్చేది. இந்த ஆளு எனக்கு கல்யாணமே நடத்தி வைக்க மாட்டேங்கிறாரு. ఈ మంచి నాకు పెండ్లే జరిపించి చేయలేదు. போ పో, இனி நான் வர்றது இல்ல. ఇక రాను నేను. போ, நான் அதை தான் சொல்றேன், போ. నేను ఇక్కడ చెప్తాను, నువ్వు పో. ஆமென். ఆమేన్. நமக்கு பிரச்சனையே இல்ல. మనకేం సమస్య లేదు. என்ன மனசோடு தேவனண்டையில் வருகிறாய்? నువ్వు ఏ మనసుతో దేవుని దగ్గర వస్తావు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வதுண்டு. ஒரு முறை ஒரு சகோதரன் வந்து சொன்னா, பாஸ்டர் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு பிரேயர் பண்ணுங்க. ఒక సహోదరుడు వచ్చి పాస్టర్ దగ్గర అడిగినాడు, నేను ఒకరిని ప్రేమిస్తాను, దాన్ని నాకు పెళ్లి చేసి పెట్టాలా, దానికోసం ప్రార్థన చేయండి. மீச கூட முளைக்கல, ఇంకా వానికి అంటికలు కూడా రాలేదు. ஆமென். ఆమేన్. இவன் எதுக்கு வர்றான் சர்ச்சுக்கு? వీడు చర్చికి ఏంటికి వస్తాడు? சொல்லுங்களேன், கோச்சுக்க மாட்டேன். எதுக்கு வர்றான்? ఏంటికి వస్తాడు? పెండ్లి కార్యానికి గురించి. అవును. சிம்சோனை போல செய்திக்கு போகலாம். మూడవది என்ன காரியம்? ஜெபிக்கும் போது ప్రార్థించినప్పుడు మనస్సையும் செலுத்தி நாம் ஜெபிக்கணும். పూర్తి మనస్సు చెప్పి మనం ప్రార్థించాలా. வேகமாய் மத்தேயு 22:37. మత్తయి 22:37. வேகமா வேகமா. உன் முழு இருதயத்தோடும்
ஆமென். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவரை நேசிக்கிறாயா? దేవుణ్ణి ప్రీతిస్తావా? முழு மனசோடு நேசி. పూర్తి మనసుతో స్నేహించు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போகுங்க. దీంట్లో అన్ని పూర్తి అయిపోతాయి. அதான் தாவீது சொன்னார். దావీదు అదే చెప్పాడు. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். దేవుడు నా రక్షకుడుగా நான் ఉంటాడు. தாழ்ச்சியை அடைய மாட்டேன். నేను ఎప్పుడు కింద పడను. எனக்கு மரண பள்ளத்தாக்கு உண்டு. నాకు మరణ పల్లాలు எனக்கு ఉంటాయి. பிரச்சனை உண்டு. సమస్యలు ఉంది. எனக்கு ஓநாய்களிடமிருந்து பயம் உண்டு. నాకు కుక్కల దగ్గర కష్టాలు ఉంది. எல்லாம் என் வாழ்க்கையில உண்டு. అన్ని నా జీవితంలో ఉంటాయి. ஆனா అవుతే நான் என் மேய்ப்பரை விட மாட்டேன். నా రక్షకుడిని ఉడిను. அந்த அன்பு இருக்குல்ல, ఆ ప్రీతి ఉంది కదా. முழு மனசோடு இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறிட்டீங்கன்னு வைங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் தானாகவே வந்து. పూర్తి మనసుతో యేసుని ఏర్చుకునే బిడ్డలుగా ఉంటే మీ జీవితంలో అప్పుడే అద్భుతాలు అన్ని జరుగుతాయి. ஆமென். అవును. ஹalleluya. హల్లెలూయా. இயேசு சும்மா பாடுறது மட்டும் இல்ல, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. ఊరికే పాటలు మాత్రం పాడేది కాదు, నేను స్నేహిస్తాను తండ్రి అనేసి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. பாடிக்கிட்டே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவான், இப்ப முடிச்சிருவாரு போல இருக்கு வர்றேன்னு. పాడతానే వాడు మెసేజ్ చేస్తాడు, ఇప్పుడు అయిపోయింది వస్తాననేసి. ஆமென். ఆమేన్. நேசம் எங்க போகுது? తన పాసం నేసం ఎక్కడ పోతాయి? எங்க போகுது? బయట పోతాయి. சைடுலோடி போகுது. అట్లే క్రాస్ చేసుకొని పోతుంది. ஆமென். ఆమేన్. நம்ம அன்பு మన ప్రీతి ஏசப்பா மேல இருக்கட்டும். ఆ యేసు నాన్న మీద ఉండాలా. ஏசப்பாவை மட்டும் முழு மனசோட நம்ம அன்பு செய்யற பழகிட்டோம்னு வைங்க, యేసు నాన్న మీద మనం పూర్తి మనసుతో ప్రీతి చేస్తే நம்ம வாழ்க்கையே இன்பமாய் மாறிவிடும். మన జీవితమే మంచి. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய நேசம், మన ప్రీతి, நம்முடைய அன்பு మన ప్రీతి சைடுலோடி போக கூடாது. సైడ్ గా పోకూడదు. நேரா இயேசுவினிடம் போகணும். స్ట్రైట్ గా అతని దగ్గరికి పోవాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. வாலிப பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன். యూత్ బిడ్డలకు కూడా చెప్తాము. நம்ம ஜாடமாடையெல்லாம் பேச வேண்டிய தேவையே இல்லை. అవును. நேரடியா உங்களுக்கே தான் சொல்றேன். డైరెక్ట్ గా వాళ్ళకి కూడా చెప్తాము. கவனமாய் இருங்க. గమనంగా ఉండండి. அன்பு எங்க போகணும்? ప్రీతి ఆడపోవాలా. இயேசுவின் அண்டையில் போகணும். యేసు దగ్గర పోవాలా. உங்க வாழ்க்கை செழிப்பாகும். మీ జీవితం పెరుగును. ஆமென். ఆమేన్. நீங்க பார்க்கிறது போல உங்க நண்பர்கள் அலைகிறது போல நீங்கள் அலைய மாட்டீர்கள். మీరు చూస్తా ఉండే మీ ఫ్రెండ్లు ఎట్లా ఎట్లా తిరుగుతా ఉండారో అది కాదు మీరు తిరిగి. ஹalleluya. హల్లెలూయా. உங்க அன்பு இயேசுவிடம் இருக்கட்டும். మీ ప్రీతి అనేది యేసు దగ్గర ఉంది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. தாவீது ராஜாவாகி அல்ல ஆண்டவரை நேசித்தது. రాజా అయిన తర్వాత కాదు వాడు. ஆமா, 40 வயசுல அல்ல அவன் நேசிக்க தொடங்கியது. 40 ఏండ్ల కాదు వాడు స్నేహించింది அவன் దేవుని. சிறு பிள்ளையாய் ஆடை மேய்க்க தொடங்கிய போது ஆண்டவரை நேசிக்க தொடங்கி விட்டான். వాడు చిన్న బిడ్డల్లో మేకలు మేపుతా ఉన్నప్పుడు దేవుని స్నేహించేదానికి ఆరంభించాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய அன்பு முழுமையாய், మన ప్రీతి పూర్తిగా, முழு மனசோடு ஆண்டவரை நேசிப்போம். పూర్తి మనసుగా దేవుని ప్రేమిస్తాం. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28. రోమర్కు రాసింది 1 అధికారం 28వ వాక్యము. போதும். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இங்க பவுல் சொல்லுகிறான், ఇక్కడ పౌలు చెప్తాడు, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் போனது. దేవుణ్ణి తెలుసుకునే తెలుపులో వాళ్ళకు మనసు లేకుండా పోయా. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఏం కారణము? புரியுதா? தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லை. దేవుణ్ణి తెలుసుకునే తెలుపులో వాళ్ళు పట్టుకునే దానికి మనసు ஏன்னா లేదు. ఎలాంటే இடையிடையே இந்த உலகத்தின் மோகங்கள் அவர்களை பாதிக்கிறது. ఈ మధ్యలో లోకాల్లో ఉండే మోగాళ్ళు వాళ్ళని వచ్చి పట్టుకుంటాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இடையில சினிமா ஏறி வரும். మధ్యలో సినిమాలు వచ్చును. ஆமா, தலைவன் அங்க படம் ரிலீஸ் ஆனா பார்த்துலாம மனுஷனுக்கு లీడర్ది ఫిల్మ్ వస్తే క్షణానికి நிம்மதி வராது. చూడకలేదంటే నెమ్మది లేదు మనసు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, சொல்லாம சொல்ல வேண்டாமன்னு யோசிக்கிறேன். ஆமென். ఆమేన్. ஒரு குடும்பம், ఒక కుటుంబము, ఫ్యామిలీ, ஒரு குடும்பம் ఒక ఫ్యామిలీ பிவிஆருக்கு தியேட்டருக்கு போய், పివిఆర్ థియేటర్కి పోయి தலைவனுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து
వన్ లీడర్ ఫస్ట్ షో చూసి இன்னைக்கு தினம் ஷோவா தான் இருக்கு அவங்க லைஃபே. వాళ్ళు దినము ఇప్పుడు అదే లైఫ్ గానే ఉండాలి. ஆமென். ఆమేన్. சொல்லும்போது காதுல ஏறாது, చెప్పినప్పుడు సౌల్లో ఏర్చుకోదు, சொல்லும்போது காதுல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்காது, చెప్పినప్పుడు వాళ్ళు ఏర్చుకునే మనసులో వానికి ఉండదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சிறு வயதிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், చిన్న వయసులోనే ఆశీర్వాదాలు పొందుకునే కుటుంబం, ఫ్యామిలీ வழி தவறிய போது, దారి తప్పినప్పుడు அப்படியே வாழ்க்கை புரட்டி போட்டது, ஒன்றுமே இல்லாமல் இடத்தையே காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை. అట్లే జీవితం పల్టీ అయిపోయింది, వాళ్ళ ఆ జాగా విడిచి ఖాళీ చేసేదానికి తయారైపోయింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நான் நினைத்ததுண்டு, இந்த வயசுல ஆண்டவரால் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றால் அதற்கு ஒரு சாட்சி என்று நான் சொன்ன குடும்பம். ఆ వయసులో వాళ్ళు ఇంత బాగుండారంటే సాక్షిగా అతను మంచి బతుకు. ஆனால் வழி தவறிய போது దారిలు తప్పినప్పుడు அதே குடும்பம், అదే ఫ్యామిలీ சின்ன பின்னமாய் போனது. ఏంటికి లేకుండా అయిపోయారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியவில்லை. ఇప్పుడు వాళ్ళు யாరు ఉండారనే తెలియదు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, எச்சரிக்கையாய் சொல்றேன், హెచ్చరికగా చెప్తాము, தேவனை அறிகிற அந்த அறிவை பற்றி கொள்ளுகிறதில் உறுதியாய் இருங்க. దేవుణ్ణి తెలుసుకునే తెలింపులో అతన్ని గట్టిగా పట్టుకునే దాంట్లో ఉండాలా. என்ன நடந்தாலும் நான் தேவனை விட்டு விலக மாட்டேன். ఏం జరిగితేనో నా దేవుణ్ణి విడిచి నేను పోను. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என் வாழ்க்கையில நான் அனுமதிப்பதும் இல்லை. దేవునికి విరోధమైన కార్యాలు నా జీవితంలో రానని నేను ఇడిను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்க வேதம் சொல்லுகிறது, ఇక్కడ వేదం చెప్తాయి, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்கள் மனதில்லாதபடியால் దేవుణ్ణి తెలుసుకునే తెలుపులో వాళ్ళు ఆ బుద్ధి அவர்கள் లేనప్పుడు உலகத்துக்கு தங்களை விட்டு விட்டார்கள். వాళ్ళ లోకానికి తనని విడిచేశారు. உலகத்தின் மோகங்களை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். లోకంలో ఉండే ఆశల్లో విడిచేశారు వాళ్ళు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போர் அடிக்கிற வாழ்க்கை. కొందరికి క్రీస్తు జీవితం అనేది బోర్ కొట్టును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னடா இது ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு 3 மணி நேரம், ఏమ్రా ఇది ఆదివారం అవుతే ఒక 3 గంటలోపు ఇక్కడ వచ్చి కూర్చోవల్ల. இந்த மனுஷன் வேற டெய்லி பைபிள் வாசிக்கணும், ఈ మంచి వేరే டெய்லி ஜெபம் பண்ணணும், డైలీ ప్రార్థించుకోవాలి. அங்க போகாத ఆడపోవద్దు, இங்க போகாத, పోవద్దు. வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. దేవుని వాక్యం చెప్తాయి. இந்த வாழ்க்கையே சில பேருக்கு போர் அடிக்கிறதாய் நினைக்கிறான். ఈ జీవితం అనేది కొందరికి సేందుగా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஏன்னா அவன் உலகத்தானை பார்க்கிறான், వాడు లోకంలో அந்த ఉండే உலகத்தான் அனுபவிக்கிற வாழ்க்கையை பார்த்து அவன் நினைக்கிறான் அதுதான் வாழ்க்கை என்று. లోకంలో ఉండే జీవితాన్ని వాడు చూస్తాడు ఇదే మంచిదిగానేసి. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర సహోదరులారా, நம்முடைய வாழ்க்கை మన జీవితం இது போர் அடிக்கிற வாழ்க்கை அல்ல, ఇది బోర్ కొట్టే இது జీవితం కాదు. பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிற வாழ்க்கை. పరలోకానికి ఎత్తుకొని పోయే జీవితం ఇది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகத்தில் இருப்பது దేవుని సముఖంలో ఉండేది நமக்கு போர் அடிப்பது அல்ல, మనకు బోర్ కొట్టేది కాదు. நம்மை அது உருவாக்குவது. అది మనల్ని లేపేది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை அது உருவாக்குவது. అది మనల్ని చేసేది. எனவே దాని தேவனை அறிகிற அறிவை பற்றிக் கொள்வது దేవుని తెలిసే తెలుపులో పట్టుకునేది நமக்கு மனசு இருக்கட்டும். మనకు మనసు ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. புரிஞ்சா? అర్థమైనా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவனை பற்றிக் கொள்ளுகிற மனசு நமக்கு இருக்கு. దేవుని గట్టిగా పట్టుకునే మనసు మనకు ఉండాలా. ஆமென். ఆమేన్. 2 కొరింథీయులు 8వ అధికారం 2 కొరింథీయులు 8వ అధ్యాయం 11 12 11 12 చదువుతాము. கடைசி காரியம். ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ இல்லாததின்படி அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. கடைசியாய் కొనేలో கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய மனசு. దేవునికి ఇచ్చే మనసు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பவுல் அழகா சொல்றாரு, పౌలు చెప్తాడు, என்ன நான் கொடுக்க வேண்டும் என்று நான் மனசுல நினைத்தது, నేను ఇవ్వాల్సిందని మనసులో తెలిసేది. ஆமென். ஆமென். நாம சொல்லுவோம் கொடுக்க மனசு இருக்கு ஆனா என்கிட்ட இல்ல. ఇచ్చేదానికి మనసు ఉండాయి అవుతే నా దగ్గర అది లేదు. ஆமென். பவுல் சொல்றாரு, పౌలు చెప్తాడు, உன்கிட்ட இருக்கிறதுல இருந்து నీ దగ్గర ఉండే దాంట్లో ఉండి கொடுக்க தொடங்கு. ఇచ్చేదాన్ని చెయ్యి. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இயேசு தேவாலயத்துக்கு சென்றார்.
యేసు దేవాలయం పోయాడు. ஆமென். காணிக்கை போடுறாங்க. కాணிకలు వేస్తారు. இயேசு அதை பார்த்து கொண்டிருந்தார். దాన్ని చూస్తానే ఉంటాడు. ஒருவன் கட்டாய் ஒரு செல்வந்தன் வந்து ఒక డబ్బులు ఉండేవాడు వచ్చి பண கட்டை போட்டார். డబ్బులుగా కట్లు వేస్తాడు. ஒரு விதவை வந்து ఒక విధవ వచ్చి எவ்வளவு போட்டாங்க சொல்லுங்களேன்? 2 காசு. 2 காசுలు. ஆமென். ஆமென். இயேசு தன்னுடைய சீசர்களை యేసు తన శిష్యులను சில நேரம் இயேசு சில விளையாட்டு விளையாடுவார். యేసు కొన్ని కార్యాలు తన ఆటలాడతాడు. ஆமென். ఆమేన్. பயங்கர இன்ட்ரெஸ்டிங் கேம். ஆமென். ఆమేన్. திடீர்னு சீசர்களை கூப்பிட்டார். దిడీని శిష్యుల్ని పిలిచి இப்ப போட்டதுல யார் அதிகம் போட்டது? ఇప్పుడు కాணிక వేసిన దాంట్లో ఎవరు జాస్తి వేశారు? ஆமென். ఆమేన్. நம்ம போல தானே சீசர்களும். మనం మనతరనే వాళ్ళను. நமக்கு குவாண்டிட்டி தான் முக்கியம். మనకు క్వాంటిటీ జాస్తి. ஆமென். ఆమేన్. இயேசு சொன்னார். యేసు చెప్పాడు. இல்ல లేదు. அவனுக்கு இருக்கு அவன் போட்டான். వాని దగ్గర ఉండాయి వాడు వేశాడు. ஆனால் అవుతే அந்த 2 நாணயம் போட்டவள் 2 కాసులు వేసింది అమ్మ. அவள் தான் அதிகம் போட்டது. దాంట్లో ఆ అమ్మ జాస్తి. ஏன்னா ఎలాంటే அவளுக்கு இல்ல, ఆ అమ్మకు లేదు. ஆனா அதிலிருந்து దాంట్లో నుంచి அந்த 2 நாணயத்தை போட்டார். 2 కాసులు వేసింది. 2 காசை போட்டார். 2 కాసులు వేసింది. அவனுக்கு இருக்கு, వానికి ఉండాయి. அதிலிருந்து அவன் கொடுத்தான். దాని నుంచి వాడు ఇచ్చాడు. அப்ப இயேசு இங்க தெளிவுபடுத்துவது, యేసు ఇక్కడ చెప్పేది கொடுக்கக்கூடிய மனசு தான் முக்கியம். ఇచ్చే మనసుదా మనకు ஆமென். ముఖ్యము. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதில் మన దేవునికి ఇచ్చే దాంట్లో మనసు இருக்கணும். మనసు ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு ఇంకొకరికి సహాయం நமக்கு చేసేదానికి மனசு இருக்கணும். మనకు మనసు ఉండాలా. ஆமென். ఆమేన్. நம்முடைய சபைக்கு அது இருக்கு என்று நான் நம்புகிறேன். మన చర్చిలో అది ఉండాయనేసి நாம் அதை நிரூபித்திருக்கிறோம். దాని మేము చెప్పి చూసి. ஆமென். ఆమేన్. இன்னும் நாம் செய்யணும். ఇంకా చేస్తాము. அதுக்காக தான் உண்டியல். దానికోసం దా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அதை கலெக்ட் பண்ணி நம்ம ஆலயம் கட்ட போறது இல்ல. దాని డబ్బులకి చేసి మనం కట్టేదని కాదు. அதனால் 100 குடும்பங்கள் ஒரு மாதம் சாப்பிடும். దాని నుంచి 100 కుటుంబాలు ఒక నెల తిన్ను భోజనం. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நமக்கு இருப்பதில் அதற்காக தான் அது. మనకు ఉండే దాంట్లో దాంట్లో நமக்கு எல்லோருக்கும் செய்யணும்னு மனசு உண்டு. మనకు అందరికి చేయవాలని మనసు ஆனா அந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் அதை செய்ய நமக்கு கொஞ்சம் தடுமாறுகிறோம். ఆ డిసెంబర్ నెలలో కొన్ని కార్యాలు చేసే உதாரணத்துக்கு சொன்னேன். அதனால தான் நம்ம இதை கொண்டு வந்தோம். దాని నుంచి దీన్ని పెట్టిండాము. அதே போல அன்பு தேவ பிள்ளைகளே, దాని తరనే ప్రీతి దేవుని బిడ్డలారా 9:7 வாசிங்க. కొరింథీయులు 9:7 చదువుతాము. ஆ ஆ ஆ ஆமென். ஆமென். ஓ மனசு தான் முக்கியம். நீ மனசுல- தீர்மானம் உன்னுடைய மனதில். తీర్మానం అనేది నీ మనసులో. ஆமென். అవును. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ అప్పుడు ஒரு ஏழைக்கு, ஒரு பாவப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்யணும்னு மனசு வந்துட்டா, ఒక బీదోనికి మనము సహాయం చేయాలని మనసు వచ్చేస్తే உனக்கு மனசுல தோன்றது போல அதை செய்திரலாம். నీ మనసులో వచ్చే తరనే నువ్వు చేసేవల్ల. ஆமென். ஆமென். நம்முடைய மனதில் தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. మన మనసులో తీర్మానం మనం ఎత్తుపోతాం. எனவே கொடுக்கக்கூடிய மனசும் நமக்கு இருக்கணும். ఈ వల్లనే మనసు మనకు ఉండాలా. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வாசிக்கும் போது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். உங்களுக்கு புரியல. ஆமென். ஆமென். சும்மா படிச்சீங்கன்னா புரியாது. ஆமென். ఆమేన్. என்ன சொல்லுது தெரியுமா? ఏం చెప్తా తెలుసునా? ஒரு காலத்தில் உங்கள் வறுமைக்கு யாரோ ஒருவர் கொடுக்க வேண்டுமா இருந்தது. ఒక కాలంలో మీకు కష్టాలు ఉన్నప్పుడు కొందరు ఇవ్వాల్సి சமநிலை పడింది. பிரமாணம். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு காலத்தில் நாம் இன்னொருவரிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ఒక కాలంలో ఇంకొకరు మనకి ఏమైనా సహాయం చేస్తారని చూస్తా ఉంటాం. ஆனால் இன்றைக்கு అవుతే ఇప్పుడు நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். నేను ఆశీర్వాదాలు అందుకున్నాను. எனவே దాని నుంచి அன்று நான் இருந்தது போல இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு என் செல்வம் அவர்களுக்கு உதவியாய் అప్పుడు இருக்கட்டும். నేను ఉండి తర ఇప్పుడు ఉండే వాళ్ళకి నేను సహాయం చేయాలా. புரிஞ்சா? இது அர்த்தமையா? வீட்டுல போய் அதை கவனமா படிங்க.
ఆమేన్. இதான் அங்க பவுல் சொல்றாரு. ఇక్కడ పౌలు అదే அப்போ చెప్తాడు. అప్పుడు நாம் கொடுக்கணும், మనం ఇయ్యాల, கொடுக்க మనసు இருக்கணும். ఇచ్చే మనసు ఉండాలా. ஏன்? ఎలా? என்னுடைய உதவி నాకు సహాయము யாரோ ஒருவருக்கு ఎవరో ఒక్కరికి அவர்கள் தேவையை சந்திக்கும்படியா இருக்கிறது. వాళ్ళు కావాల్సింది దొరుకుతాయనేసి. ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? நான் இன்னைக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சின்ன காசு. నేను ఇప్పుడు చిన్నదిగా ஒருவேளை டெய்லி 10 ரூபாய் போட்டு சேர்த்து வச்சிருக்கலாம். మనం డైలీ 10 రూపాయలు వేసి చర్చ్ ஆனால் అవుతే நாளைக்கு రేపటికి அந்த சின்ன உதவி చిన్నది ఒక సహాయం ஒரு குடும்பத்திற்கு ఒక కుటుంబానికి ஒரு மாதத்திற்கு சாப்பிட வழிவகுக்கிறது. ఒక నెలానికి భోజనం ఇచ్చేదానికి దారి తూర్చును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவம் கொடுத்து தாங்க வளர்ந்துச்சு. క్రిస్తవం అనేది ఇచ్చిదా పెరిగింది. கிறிஸ்தவனை போல கொடுத்து வளர்ந்தவன் ஒருத்தனும் இல்லை. క్రిస్తువుని తర ఇచ్చి పెరిగిన వాడు ఈ భూలోకంలో హల్లెలూయా. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. இன்னைக்கு சொல்றோம், நீ என்ன பண்ண, மதம் மாத்தின, எல்லாம் பண்ண, உன் கோமணத்தை மாத்தினதே கிறிஸ்தவம். అన్ని చేశామంటే నువ్వు ఏం చేశావని అడుగుతాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தைரியமா நின்னு சொல்லணும். దేవుని బిడ్డలారా, நாம் கொடுக்கக்கூடிய மனதுள்ளவர்கள் நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும். మనం ఇచ్చే మనసు ఉండే వాళ్ళు ఇస్తానే ఉండుకోవాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல மனசோடு இயேசுவின் அண்டையில் சேருவோம். మంచి మనసుతో దేవుని దగ్గర మనం చేరుతాము. இந்த நல்ல மனசுகளோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். ఈ మంచి మనసుతో మనము దేవుని ఎనుకుపోతుము. இந்த நல்ல மனசோடு தேவ சமூகத்தை பின்பற்றுவோம். ఈ మంచి మనసుతో దేవుని సముఖంలో వస్తాము. கேயாசியின் சுபாவம் நமக்கு இருக்க கூடாது. కేయాసి స్వభావం అనేది మనకు ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. கேயாசியுடைய சுபாவம் என்ன தெரியுமா? కేయాసి స్వభావం ఏం తెలుసా? ஒன்லி வாங்குறது. వాడు తీసుకునేది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவரிடமிருந்து நாம் வாங்குவது மட்டுமல்ல, దేవుని దగ్గర మనం తీసుకునేది మాత్రం కాదు, தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாகவும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தலைமுறைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கும். కావాల్సిన వాళ్ళకి ఇవ్వాల్సిందే మన దేవుని సమూహంలో ఆశీర్వాదము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனவே நல்ல மனசுள்ளவர்களாய் దాని నుంచి మంచి మనసు தேவ சமூகத்தில் இருப்போம். దేవుని సముఖంలో ఉంటాము. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். దేవుడు మనల్ని ఆశీర్వదిస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்களை மூடலாம். కండ్లు మూస్తాం. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். విని నీ మాటలకు స్తోత్రము. பலவிதமான மனசோடு தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் உண்டப்பா. ఎన్నో మనసులతో దేవుని సముఖానికి వచ్చేవాళ్ళు ఉన్నారు తండ్రి. நாங்கள் இன்று கேட்ட வாக்கியம் போல మేము ఈ బొద్దు ఇనిన వాక్యం நாங்கள் మేము நல்ல மனசோடு మంచి మనసుతో உம்மை பின்தொடரணும், మిమ్మల్ని ఎతికి உம்மை சேவிக்கணும், మిమ్మల్ని ఎత్తుకొని உம்மிடத்தில் ஜெபிக்கணும், మీ దగ్గర ప్రార్థించుకొని உமக்காய் கொடுக்கணும். మీకోసం ఇచ్చుకొని நல்ல மனசுள்ள మంచి మనసు ఉండే நல்ல மனசுள்ளவர்களாகி మంచి మనసు ఉండే நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை சேவிக்கணும் அப்பா. మేము జీవించే దినములంతా మిమ్మల్ని எங்களை సేవించాలి. தாழ்த்துகிறோம். మమ్మల్ని ఒప్పిస్తాము. இயேசுவின் நாமத்தில் యేసువి నామములో ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். ఒక్కొక్క బిడ్డని நல்ல மனசுள்ளவர்களாய் మంచి మనసు ఉండేవాళ్ళుగా ஆண்டவரே உம்மை பின்பற்றி మీ உம்மிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் మీ దగ్గర అన్ని మంచిది తీసుకునే బిడ్డలుగా ஒவ்வொரு குடும்பமும் எழும்புவார்களாக. ఒక్కొక్క కుటుంబాలు లేసే இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி యేసువి నామములో ఆశీర్వదించి ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ఆశీర్వదించి ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
அதிசயமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களால், ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆச்சரியமான தேவன். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீ, இமை பொழுது என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொல்லுங்க, ஓ ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, சொல்லுங்க
ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே. அம்மப்பா நன்றி ராஜா. ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை நடத்துகிற தேவன். ஆச்சரிய